மார்னிங் ஷோ சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயிலையும் சரவணனையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. சரவணாங்க பாரு, சென்னையில் தங்குறதுக்கெலாம் உனக்கு ரூம்லாம் புக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. எந்த ரூமுங்க புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. வியாபாரி சங்கத்துலேருந்து எல்லோரும் போய் தங்குவாங்களா, அந்த ரூமை தான் புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க லேடிஸை கூப்பிட்டு போகிறோம், அங்கே புக் பண்ணால் சரியாக வருமாங்க அப்படிங்கிறாங்க. பண்ணி ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, மாமா அதெல்லாம் வேணாம், இந்த மாதிரி ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம், ரூம்லாம் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பாண்டியன் யோசனை பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி முன்னாடி என்ன சினிமா போகிறதுக்கு புக் பண்ணி பெரிய அமௌண்ட்டு போயிடுச்சுமா, இதில் புக் பண்ணி எதுவும் பெரிய அமௌண்ட்டு போயிடாமா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் போகாது மாமா, பெரிய அமௌண்ட்டு தான், போகாது வைக்காது அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாம்மா, சரி 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 அமௌண்ட் எவ்வளோன்னு பாருமா அப்படிங்கிறாங்க. உடனே செல்லில் பார்க்குறாங்க. மாமா ரூம் எல்லாமே வந்து 7,000 8,000 அப்படிங்கிறாங்க. 7,000 8,000 வருதா? நான் வந்து ரூமு புக் பண்ணும்போது சொன்னாங்க 800 சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. மாமா அது வந்து சின்ன ரூமாக இருக்கும், அது போக ஹனிமூன் போகணுன்னா அதுக்கு ஏற்றாப்புல ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த ரூம்லாம் வந்து 5,000 அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா, நீங்கள் வந்து வெளியே தானே சுற்ற போகிறீங்க, நைட்டு வந்து தானே தூங்க போகிறீங்க, அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இல்லைப்பா இவ்வளோ செலவு வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மாமா அப்படி பண்ணாதான் மாமா நல்லாயிருக்கும் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, தங்கமயிலுங்க பாரு, 5,000 அங்கிறது பெரிய அமௌண்ட்டு தான். ஏன்னா நீங்கள் இதையே வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், இது வேஸ்ட்டு தானம்மா, நீனே நினச்சிப்பாரு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே மீனாவும் ராஜும் பார்க்குறாங்க. ரைட்டு என்ன தான் சொல்கிறாங்க தங்கமயிலக்கா, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைத்த அப்படி இருந்தால் தான் வந்து ஹனிமூன் போன மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும், சாதாரண ரூமில் தான் நல்லா இருக்காது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, அம்மா நீ தானம்மா சொல்லுவேன் எதையுமே எளிமையாக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன், இவ்வளோத்துக்குள்ளே நம்ம செலவு பண்ணி அப்படி ஒன்று ரூம் இருக்கணுமாம்மா, என்னை பொறுத்த மட்டும் 5,000 வேஸ்ட்டுமா, 5,000 போது உங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கிக்கலாம், 3 நாளுங்கும் போது 15,000 ஆச்சு, அந்த 15,000 நீ வந்து காப்போன்னு என்ன செஞ்சிடலாம், ஒரு தங்கமே எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ராசி சொல்கிற, என்ன மீனா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா கண்டிப்பாக காப்போனில் எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமேல் ரொம்பவே கடுப்பாகுது. என்ன மீனா நீங்கள் வரல அப்படிங்கிறதுக்காக வந்து நான் எங்கள் ஹனிமூன் போகிறத கெடுக்கீங்களா அப்படிங்கிறாங்க. எப்பா நான் சொல்லதுக்காக நீங்கள் வந்து ஒருத்தருக்கு சண்டை போட வேண்டாம், ஆன்லைனில் புக் பண்ணியிருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 15,000 ஒன்றும் கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. வேண்டாம்ப்பா அதெல்லாம் வேண்டாம், அப்படி ஒன்றும் ஹனிமூன் போகணும் அவசியம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ வேறு போகலன்னுட்டு இருக்க, சரி நீ ஆன்லைனில் புக் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கும் ராஜுக்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது. மாமா இந்த அமௌண்ட்டுக்கு ஓகே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு புக் பண்ணிடுறாங்க. பண்ணோன்னே சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க, சரவணன் கையில் ஒரு 10,000 கொடுத்து விடு கோமதி அப்படிங்கிறாங்க. மாமா 10,000 எந்த மூலைக்கு காணும், 15,000 ரூம் புக் பண்ணதுக்கே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சாப்பாடு சௌகரியம் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30,000 ஆகுமாம்மா 3 நாளைக்கு அப்படிங்கிறாங்க. 30,000 ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஹனிமூனுங்கிறது லேஸு கிடையாது, 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தான் சாப்பிடணும், ஒரு நாள் சாப்பாட்டு செலவே 10,000 ஆயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வாயை பழகுறாங்க. அத்தை இப்போலாம் ஆகாது, ரூமில் புக் பண்ணும் போதே அந்த ரூமில் சாப்பாட்லேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க, அவங்க ஆன்லைனில் புக் பண்ணியிருப்பாங்க அதில் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, அது உங்களுக்குலாம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் போனது கிடையாது தங்கமயிலுக்கா, ஆனால் என் கூட வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஹனிமூன் போயிருக்காங்க வச்சுருக்காங்க, அவங்க சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அதை பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஆமாப்பா இதில் வந்து எல்லாமே கொடுப்பாங்கன்னு தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்லடா அப்போ எல்லாமே மிச்சம்தான், ஏன்னா நான் 15,000 நினச்சேன், அப்போ இந்த 15,000 போய்ட்டு வந்துடலாம். ராஜி ஏடிஎம்மில் போய் ஒரு 3,000 எடுத்துகிட்டு வாமா, எடுத்துகிட்டு வந்து 3,000 சரவணன் கையில் கொடு, அவங்க போய்ட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிக்கிறாங்க. சரிமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. உடனே ஏங்க 3,000 எப்படிங்க காணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ராஜி கூட ஒரு 1,000 வச்சுது 4,000 எடுத்து வந்து கொடுமா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கவேல் சொல்கிறாங்க, மாமா 4,000 காணவே காணாது, 4,000 வந்துட்டு ஒரு அமௌண்ட்டாக அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளோ தான் வேணும் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன் மாமா 30 அங்கேயே செலவாயிரும், எங்கள் கையில் ஒரு 10 கொடுத்தீங்கன்னா 40 கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் ரொம்பவே ஷாக்காகி ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. உடனே ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன 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 கோமதி அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை உன் மருமகன் சொல்கிறத பார்த்தா ரொம்ப ஷாக்காக இருக்குது, நம்மலாம் வந்துட்டு இவ்வளோ பணத்தை வச்சு ஒரு வருஷம் குடும்பத்தையே ஓட்டிடுவோம், ஆனால் இந்த பிள்ளை வந்து 40,000 கேட்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பார்க்குறாங்க. மாமா வந்து தங்கமயில தான் பெருசாக பேசுவாங்க, அந்த தங்கமயில் இப்படிலாம் ஆப்பு வைக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. சரி ராஜி எடுத்துக்கொண்டு கொடு, அவள் தலைவிதி, அந்த அமௌண்ட்டில் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்படின்னாலும் 5,000 ரூம் புக் பண்ணி கொடுக்குற அளவுக்கு மாமா பெரிய ஆளாயிட்டார் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் பணத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. உடனே தங்கமயிலுக்கு வேறு மனசே இல்லை. உடனே சரவணன் சொல்கிறாரு, எல்லாம் தான் வந்து அங்கே ரூம்லேயே கொடுத்துட்றாங்களே, பிறகு நம்ம போகிறதுக்கும் வர்றதுக்கு தானே,
அப்பா ட்ரெயின் டிக்கெட் எடுத்து வந்துடுறாரு, ட்ரெயின்லேயே போகிறோம் வரப்போகிறோம், சரியா, வேறு ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் கையில் காசு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட காசு எதுவும் இல்லை, நான் தான் சம்பளம் எடுத்து அப்பாட்ட கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாங்க. நான் தான் ஹனிமூன் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அப்படி இருக்கும்போதாவது நீங்கள் வந்து அந்த பணத்தை வாங்கி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமில்லை, அப்பாட்ட வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன், அப்பா தான் இப்போ தந்திருக்காங்களே இது போதும் அப்படிங்கிறாங்க. எனக்கு கடுப்பாக இருக்குங்க, நானும் ஹனிமூன் போக எனக்கே பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ அப்பாட்ட சொல்லி நம்ம இதையும் கேன்சல் பண்ண சொல்லிடுவோமா, எனக்கும் வர பிடிக்கல, தம்பிமார் இல்லாமல் நான் எப்படி ஹனிமூன் போகிறது அப்படிங்கிறாங்க. அதானே உங்கள் தம்பிமார் எதுவும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, என்னை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. உன்னை பற்றி யோசித்தனால தான் வந்து நான் ஹனிமூனுக்கு வர சம்மதிச்சிருக்கேன் என் தங்கமயில் அப்படிங்கிறாங்க. உன்னை சிரிக்கிறாங்க. சரி ரைட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. சரி போகணுமா போகக்கூடாதா அப்படிங்கிறத வந்து நீ வந்து தெளிவாக சொல்லிடு அப்படிங்கிறாங்க. நான் தெளிவாக தான் சொல்கிறேன், நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுநாள் காலையிலேயே விடிஞ்சோடனே சரி ஹனிமூனுக்கு பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க கிளம்பி இங்கேருந்து ஒரு காரில் போகிறாங்க. மாமா கார்லேயே போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரயில்வே ஸ்டேஷன் வரையும் தான் காரில் போகிறாங்க, அப்புறம் ட்ரெயினில் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதானே நம்ம மாமாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைக்கிறாங்க. ராஜி பார்த்தல அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வேலைக்கு நீங்கள் கிளம்பலையாக்கா அப்படிங்கிறா. ராஜி வா சேர்ந்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாங்க. சரி நீ டியூஷன் போகிற விஷயம் வந்து மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. பெரிய விஷயம் ஆகும்க்கா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் இப்போ ஒரு 3 நாளைக்கு வர மாட்டாங்க, 3 நாள் ஜாலியாக யாருக்கும் தெரியாது, ஆனால் 3 நாள் கழிச்சு தெரிஞ்ச வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா இப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், நீ வந்து அந்த வழியாக தான் போகிறியா அப்படிங்கும்போது பழனி சித்தப்பா வந்து விட்டு போகிறாங்காரு. இப்போ தங்கமயில் என்ன சொல்லுவேன், நான் கோயிலுக்கு அந்த வழியாக தான் போகிறேன், போகும்போது உங்கள் சென்டரில் விட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தங்கமயிலை காட்ட சரியாக பேசவே மாட்டேன், என் கூடலாம் அந்த அக்கா வரேன்னு சொல்லவே சொல்லாது அப்படிங்கிறாங்க. என் கூட தான் சரியாக பேசாது, எனக்கு அதுக்கும் முதல் போக்கிலே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்கிட்டயே உடல கவுண்டரில் ஏதாவது பேச தானே செய்யுது, மாதிரி என்னத்தையாவது பண்ண தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ணாது அப்படிங்கிறாங்க. சரி புத்திசாலித்தனமாக இருந்தால் சரி தான், நீங்கள் ஹோம் டியூஷன் எடுக்க அந்த விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்கள் வேலைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விட்றாங்க. ஹோம் டியூஷன் எடுக்க போகிறாங்க. இது இன்றைக்கி சொன்ன மாதிரி காலையிலே போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா இன்றைக்கி ஈவினிங் போல் காலையிலே எடுத்துகிட்டு முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன், சனி ஞாயிறு ரெஸ்ட் எடுக்கலாம்லக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி ஆஃப் டே தான், சனிக்கிழமைல ஆஃப் டே தான், முடிச்சுட்டு வந்துடுவேன், அவன் வந்து ஜாலியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. மீனா வேலைக்கு போகிறாங்க. எங்கள் ராஜி வந்து டியூஷன் எடுக்க போகிறாங்க. அப்போ டியூஷன் எடுக்க வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, ஏம்மா எங்கள் வீட்டில் இன்றைக்கி விசேஷம், அதனால் வந்து விசேஷத்தில் நீ இருமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டில் இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிறாங்க. இருந்தோடனே அந்த விசேஷ வீட்டில் என்னென்னு பார்க்குறாங்க, அங்கே வயசான ஒரு ஆளுக்கு வந்து 60வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. இதில் எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ராஜியும் சேர்த்துமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுறாங்க. இது வந்து வைரல் ஆகுது, நிறைய பேர் பார்க்குறாங்க. இதை கதிரும் பார்க்குறாங்க, இவன் எங்கே 60வது பிறந்தநாள் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாண்டியன் செல்லுலேயே வருது. பாண்டியன் செல்லில் பார்த்துட்டு 60வது பிறந்தநாளுக்கு ராஜி போனாங்களா, ராஜி வந்து கோச்சிங் கிளாஸில் போகணுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மதியம் சாப்பிட வராங்க. கோமதி, ராஜி வந்து 60வது பிறந்தநாளுக்கு போனாளா அப்படிங்கிறாங்க. அவன் எங்கே போக போகிறா, அவள் கோச்சிங் கிளாஸில் போயிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன், இதை பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னே எங்கே இது நம்ம ராஜி மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நானும் ராஜி மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் வேறு யாருன்னா சொல்கிறேன், எங்கே அவள் ஹோம் டியூஷன் தானே இந்த இது ஹோம் டியூஷன் இல்லை அந்த இது தானே போயிருக்கா அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் மறைக்கலா கோமதி அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் மறைக்கலைங்க, அவன் என்கிட்ட எதையுமே உண்மையை தான் சொல்லுவாள், நான் ராஜி வந்தோன்னே என்னென்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி என்னென்னு கேளு, அந்த பிள்ளை இப்படி அங்கே போச்சு, இல்லை எதுவும் ஃபங்க்ஷன் விஷயமா போக வேண்டி இருந்துச்சான்னு மட்டும் கேளு அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே கோமதி கேட்குறாங்க, என்ன ராஜி 60ஆம் கல்யாணத்துக்கு அவள் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஆஹா நம்ம போன விஷயம் தெரிஞ்சிட்டு போலையே, நம்ம வந்து ஹோம் டியூஷன் இருக்குது தெரிஞ்சு போச்சு போலையே அத்தைக்கு, ஒரு வேளை எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. மாமா தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. மாமா தான் சொன்னாரா, மாமாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா அப்படிங்க. எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அதான் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சா அப்படிங்க. ஆமாம் நீ 60ஆம் பிறந்தநாளுக்கு போயிருக்கு, அவங்க வந்து ஆன்லைனில் எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லோரும் பார்த்துட்டாங்களா, குறிப்பாக மாமா பார்த்தாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க மாமா பார்த்துட்டு தான் என்கிட்ட சொன்னார், இந்த பிள்ளை வந்து நீ வந்து கோச்சிங் கிளாஸ் போயிருக்குங்க, இந்த பிள்ளை என்னன்னா 60ஆம் கல்யாணத்துக்கு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு இருக்கு, மொத்தத்தில் அந்த பிள்ளை கோச்சிங் கிளாஸ் தான் போயிருக்கா இல்லை என்ன கதை அப்படின்னு கேட்டுச்சு மாமா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் பண்ணிக்கிறாரு. ராஜி நீ 60ஆம் கல்யாணத்துக்கு போனியா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லனே தெரியல, ராஜியும் கேட்குறாங்க அத்தையும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி சொல்லு உன் புரிச்சு என்னமா கேட்காமல சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை செல்லில் வருது நீ ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு போனான்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஆமாம் போனேன் அப்படிங்கிறாங்க.
இதே ஆண்டி என்கிட்ட முதல்லே சொல்லல அப்படிங்கிறாங்க. அத்தை இருங்க என் வீட்டுக்கார்ட்ட முதல்ல பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி பேசுவோம் வீட்டுக்காரன்ட்ட அப்படிங்கிறாங்க. உடனே போனீங்களா அப்படின்னு, போனேயா போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. போனேன். ஏன் போனேன் அப்படிங்கிறாங்க. ஏன் போகக்கூடாதா? என் கூட கோச்சிங் சென்டரில் படிக்கிறாங்க ஒன்றா, அவங்க வீட்டில் வந்து 60ஆம் கல்யாணம்னாங்க, வார வழியில் வந்தோம், அவங்க ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் போட்டு விட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. உடனே நீ இப்படி உன் கூட படிக்கிற பொண்ணு வீட்டில் ஃபங்க்ஷன், அதை நீ கூப்பிட்ருக்கு, நீ போகிற வழியில் வார வழியில் போயிட்டு வந்திருக்க அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்க. அதைத்தானே இதான் உடனே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. கேட்டே அந்த பிள்ளைட்ட அப்படிங்கிறாங்க. கேட்டேங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னா அப்படிங்கிறாங்க. கோச்சிங் சென்டர் போயிட்டு வர வழியில் வந்துட்டு இவங்க கூட படிக்கிற பிள்ளை வந்து எங்கள் வீட்டில் 60ஆம் கல்யாணம், அது வந்து வந்தால் குடும்பத்துக்கு நல்லது, குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னாங்களாம், ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு சொன்னாங்களாம், அதனால் அந்த பிள்ளை போய் நின்றுச்சான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. உடனே ராஜி, நம்ம வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீ போனேன்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி உங்கள் மாமாட்ட சொல்லிடு, எங்கேயும் போதுக்கு மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் சமாளிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. அத்தை உண்மையிலே நீங்கள் அத்தையாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லடி நீ வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு 60ஆம் பிறந்த நாளுக்கு போனையா, அவங்க மாமா என்னமோ எதன்னு வந்து என்கிட்ட சொன்னார். இப்போ நான் சொன்னோன்னா அது சிரிக்கிறாரு. என்ன வந்தோடனே கேட்டால் அப்படி சொல்லிடு, இந்த மாதிரி 60ஆம் பிறந்த நாளில் போய் ஆசீர்வாதம் வாங்கினா வாழ்க்கை நல்லாயிருக்கும், அதுபோக வந்துட்டு குடும்பமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மாமா, அதனால தான் வந்து என் கூட படிக்கிற பிள்ளை சொன்னோன்னே சரி ரைட்டு நம்மளும் போய் ஒரு எட்டு அதை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்னம்மா நன்றி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா, என் மருமக நீ என்ன எங்கே போனாலும் நன்மைக்கு தான் போவேன், என்ன இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல பேர் வாங்கணும் மட்டும் தான் நினைப்பேன், இந்த குடும்ப பேரை கெடுக்கணும்னு நீ நினைப்பியா, நினைக்க மாட்டேல்லம்மா, ஏன்னா நீ கோமதி மருமக, நீ பாண்டிய மருமக இல்லை, அது உனக்கு நினைவில் இருக்க தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு மனசாட்சி குத்துது. நம்ம அத்தாட்டையும் சொல்லலை, மாமாட்டையும் சொல்லலை, கதிர்கிட்டையும் சொல்லலை, மீனா அக்கா மட்டும்தான் தெரியும். மற்றவங்க எல்லாருமே நான் வந்து கோச்சிங் சென்டர் போயிருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்துட்டு நான் கோச்சிங் சென்டர் போகலையே, நான் வந்துட்டு ஹோம் டியூஷன்லாம் எடுக்க போயிருக்கேன், இதை சொல்லிடுவோமா வேண்டாமா அத்தைட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா எதுவும் சொல்ல போறியா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உடனே பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் அத்தை வந்து சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க சந்தோஷத்தை எதுவும் கெடுத்துருவோன்னா, இப்போ தான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து 60ஆம் கல்யாணத்துக்கு போனேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டபார்னு ஃபோன் பண்ணி இல்லை இவ வந்து ஹோம் டியூஷன் தான் எடுக்க போயிருக்கான்னு சொன்னால் மாமா என்னவா நினைப்பாங்க, ஒரு வேளை வந்து இந்த குடும்பத்து மானத்தை வாங்கி வந்திருக்கான்னு சொல்லிடுவாங்களா, இல்லை அத்தை தான் சொன்னாங்க இந்த மாதிரி என் குடும்ப மானத்தை நீ காப்பாற்றணும்னு எனக்கு தெரியுமான்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு என்ன சமையல் அப்படிங்க. இதை கேட்க தான் எப்படி கேட்குறியா, நைட்டு உனக்கு என்ன சமையல்னு சொல்லி சமைச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா சமையல் வேலையெல்லாம் முடிக்கலை, சாதம் சமைச்சிட்டேன், சரி நான் சோறு பொங்கிட்டேன், இப்போ வந்துட்டு நான் வந்து உப்புமா உள்ள ரவையை வந்து வறுத்து வச்சுருக்கேன், ஆத்திர அவசரத்துக்கு நம்ம உப்புமா போடுறதுக்கு அப்போ வறுத்துட்டு நடக்காமலாம் வறுத்து வச்சுருக்கேன், அதுபோக வந்துட்டு இந்த லவா லட்டுனா உங்கள் மாமாவுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன இனிமேல் நைட்டு சாப்பாடுக்கு வந்து நம்ம வந்து என்ன குழம்பு வைக்கலாம், இல்லை எல்லாருக்கும் வந்து எல்லோரும் சொல்ல மாதிரி சிக்கன் தொக்கையை வச்சு ரசம் வச்சுருவோமா அப்படிங்கிறாங்க. அத்தை நைட்டா அப்படிங்கிறாங்க. பழனி தான் வந்து சொல்லிட்டு போனான், சிக்கன் தொக்கு ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு, ரசம் வச்சு ரொம்ப நாளாச்சு அப்படின்னா, அதான் ரசமும் சிக்கன் தொக்கும் வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும், உங்கள் மாமாவும் இந்த தோசை இட்லிலாம் விரும்ப மாட்டாருமா அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கும் எங்கள் வீட்டில் இப்படி தான் சாப்பிடுவேன், நீங்கள் வந்து இப்படி சொன்னால் இது நினச்சிக்கிட்டே தான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் வீடு எங்கள் வீடு என்ன, எனக்கு அதே வீடு தானே, நான் அந்த வீட்டிலேருந்து வந்தவ தானே, நீனும் அந்த வீட்டிலேருந்து வந்தவ தான் சரியா, எங்கள் வீட்டில் என்ன நடைமுறை என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியும், அதே நடைமுறை தானே, நீ என்னன்னாலும் அத்தைட்ட கேளு, அத்தைட்ட கூச்சப்படாத, என்னன்னாலும் கேளு, அத்தை வந்து உனக்கு நான் பண்ணி தந்துடுறேன் சரியா, அப்படி அத்தையே பண்ண முடியலனாலும் கடையிலனாலும் வாங்கி கொண்டு தந்துடுவேன், அதனால் நீ கவலையே படக்கூடாது, என் மருமக நீ வந்து எனக்கு மருமகளாக நான் கொடுத்து வச்சுருக்கணும், எங்கள் அண்ணனுக்கு இருக்குது ஒரே பொட்ட பிள்ளை, அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை எங்கே போதோ எப்படி இருக்க போதோன்னு நினச்சி சில நேரம் நினச்சிருக்கேன், உன்னை பார்க்கும்போது நினைப்பேன், இப்படி வந்து எதிர் வீட்டில் இருந்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்காளே, இந்த பிள்ளைய நம்ம நல்லா பேசி வச்சுருந்தோம்னா நம்ம பையன் மாதிரி தானே இருக்கா, கட்டி வச்சுருப்போம் அப்படின்னு நினச்சதெல்லாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா என் வீட்டுக்கே மருமகளாக வந்துட்டேன், இது உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்க தான் செய்யணும், என்ன என் தாய் வீட்டு சீதனம்ல நீ அப்படிங்கிறாங்க. அத்தை என் மேலே நீங்கள் ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க தான் அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் இல்லை, மீனாவும் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறம் தங்கமீலக்கா அப்படிங்கிறாங்க. அவள் விசண்டி, அவள் வந்து ஏதோ மருமகளாக வந்திருக்கா, சரவணன் நம்ம பையன், அவன் முன்னாடி நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அதனால தான் இது பண்ணுறாங்க. பாரு ஹனிமூன் போது எவ்வளோ செலவு பண்ணுறா பாரு, இந்த ஊட்டிக்கும் கொடைக்கானல் கூட இவ்வளோ வந்துடும், இவ்வளோ கூட வராது, 800 ரூம்லாம் தங்க மாட்டாலாம் மேடம், 5000 ரூமில் தான் தங்குவாலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியுது, ஆனால் இந்த மனுஷன் தலையில் தூக்கி வச்சு ஆடுதார, அதனால தான் ரொம்பவே கடுப்பாக இருக்குது. சரி ரைட்டு, எத்தனை நாளைக்கு தூக்கி வச்சு ஆடுதாருன்னு பார்ப்போன்னு நான் விட்டுட்டேன். ஆனால் வந்து அதை அனாவசிய செலவு அந்த பிள்ளை பண்ணுது, இவர் சொல்லி புரிய வைக்கலாம்,
ஆனால் வந்துட்டு புரிய வைக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அங்கே போய் சேர்ந்துட்டாங்களான்னு ஃபோன் அடித்து கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கேளுங்கத்த அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க, டேய் சரவணா எங்கடா போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா சென்னைக்கு பக்கத்தில் வந்துட்டோம்மா அப்படிங்கிறாங்க. சென்னை பக்கத்தில் வந்துட்டல, சரி அங்கே இறங்கின பிறகு எனக்கு சொல்லுடா, கவனமாக இரு, வெளியூர் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லிட்டோம்மா, கேட்டுட்டேன், சென்னை பக்கத்தில் போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை மாமா சரவண மாமா எப்படியோ, ஆனால் தங்கமயில் அக்கா சரியான விவரம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பையனை நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கூடாது அடியவா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கிட்டா சரி தான், என் பையன் ஒரு அப்புறாணி தான், உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு தெரியும் அத்தை அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அவனை வந்து நான் சென்னைக்கே அனுப்புனது இல்லை, இதான் முறையாக போகிறான். ஆனால் வந்து முறையாக அண்ணன் தம்பியோடு போகணுன்னு அவன் ஆசைப்பட்டான், நீங்கள் தான் அவன் போகலை அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு மட்டும் இல்லை, கதிருக்கோ செந்தில் மாமாவுக்கோ மீனா அக்காவுக்கோ பிடித்தம் இல்லை, அவங்களுக்கு வந்து சென்னைக்கு போகிறதுக்கு பிடிக்கவே இல்லை. அது போக தங்கமயில் அக்காவும் எங்களுக்கு செட்டே ஆகாது, அது போக உங்களை பிரிய எங்களால் முடியாது அப்படிங்கிறாங்க. நடிக்காதங்கடி அப்படிங்கிறாங்க. உண்மையில் தான் நானும் மீனாக்காலும் உங்கள்கிட்ட சொன்னோம்ல, உங்களை பிரிஞ்சு எங்களாலலாம் போக முடியாது வர முடியாதுன்னு சொல்லிட்டு, அதான் உண்மைத்தை அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க, என் மருமக்க மாதிரி என்னை பிரிஞ்சு போக முடியாமன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுதாகலை, இதுவே எனக்கு ரொம்ப பெருமையான விஷயந்தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வர்றாரு. வந்துட்டு என்னங்க திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, நான் செக் புக் வாங்கணும்ல பழனி விட்டு அப்படிங்க, அந்த புக்கு எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ செக் புக்கை காங்கலை, யாராவது அந்த செக் புக்கை எடுத்து வந்து செக் எனக்கு தந்திருக்காரு பாண்டியன், பணம் வரலன்னு சொல்லி கேஸை போட்டாங்கன்னா மாட்டிப்பேனே அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ என்னங்க பண்ண போகிறீங்க, ஒன்றும் தெரில, எனக்கு என்ன செய்யணும் தெரியல, அதான் தேடி அலைகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க பழனி இதெல்லாங்க கொண்டு வந்தான் அப்படிங்கிறாங்க. அவன் தான் சொல்கிறான் வந்து, இப்போ செக் புக் கொண்டு வந்தான் மச்சான், பாதியில் எங்கே போட்டான்னு தெரிலங்க, லூசு போயெல்லாம் நான் கடையில் வச்சுட்டு நான் தான் தேடி அலையுதேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனையும் வர சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் புக்கை தேடி அலையுதாங்க. செக் புக் கிடைக்கல. இந்த சூழ்நிலையில் செக் புக் பாண்டியன் செக் புக் கீழே விழுந்ததை ஒரு ஆள் பார்த்துருக்காரு. அதை எடுத்துக்கொண்டு நேராக சக்திவேல்கிட்ட கொடுத்துட்றாரு. சக்திவேலுக்கு இது பயங்கரமான இதாகிடுது. யார் பாண்டியன் செக் புக்கா, ரைட்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. செக் புக்கு ரொம்ப கவனமாக வச்சுருப்பானா, பழனி இப்படி மிஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பழனி பிடிச்சி ரொம்பவே ஏசுறாரு. இந்த சூழ்நிலையில் மீனா வேலைக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, செக் புக்கை காணலை. செக் புக்கை காணலையா அம்மா? அப்போ செக் புக் காணலைன்னா யாராவது கையில் கிடச்சின்னா அவங்க வந்து கலெக்ஷன் போட்டாங்க வச்சாங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிருமா, நீங்கள் கையெழுத்து எதுவும் செக்கில் போட்டு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எல்லா செக்லேயுமே நான் கையெழுத்து போட்டு தான் வச்சுருப்பேன், அமௌண்ட்டு மட்டும் எழுதியாங்கன்னு சொல்லுவேன் பழனியாவது செந்திலாவது கடைக்கு போகும்போது, நம்ம பேங்க்கு போகும்போது. இப்போ என்னென்னா இப்படி ஆயிடுச்சுமா, பழனி போகிற வழியில எங்கேயோ போட்டான், இப்போ தான் என்ன செய்யனே தெரில, தேடி அலைகிறோம், ஒன்றும் கிடைக்கலையம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ மாமா இதை வச்சு ஏதாவது பண்ணலாமா மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா பண்ண முடியும், என்ன பண்ணணுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. மாமா எனக்கு தெரிஞ்ச வக்கீல் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நான் கேள்வி கேட்கட்டுமா அப்படிங்கிறாங்க. கேளுமா, என்ன செய்யணும் கேளுமா அப்படிங்கிறாங்க. உடனே கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த மாதிரி செக் புக் தொலைஞ்சிச்சு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. செக் புக் தொலைஞ்சின்னா பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க வக்கீல். அப்போ என்னங்க செய்யணும், அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறோம், பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாது தான் உங்களுக்கு அடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த செக்கு காணாமல் போயிடுச்சுன்னு அந்த நம்பரை போட்டு நீங்கள் வந்து பேங்க்கில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதை லாக் பண்ணிடுவாங்க. அவங்க செக்கை வச்சு யாரும் பணம் எடுக்க மாட்டாங்க. அது போக உங்களை வந்து தவறாக யாராவது செக் கொடுத்துட்டீங்க, பணம் தரல, வைக்கலன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டால் கூட அந்த மேனேஜர் வந்து இந்த மாதிரி எந்த டேட்டில் அவங்க வந்து செக்கை காணலைன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து சரி வராது அப்படிங்கிறத கோர்ட்டும் புரிஞ்சுக்கிடும். ஏன்னா உங்கள் மனுதாரர் வந்து பாதிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிறாங்க. உடனே மாமா அந்த மாதிரி அந்த செக் புக் காணலைன்னா உடனே வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா. கம்ப்ளைண்ட் பண்ண பின்னாடி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, அது போக வந்துட்டு பேங்க்லேயும் வந்து காணலைன்னு சொல்லணுமா. இந்த 2 நடைமுறையை செஞ்சால் மட்டும்தான் வந்து நாளைக்கு யாராவது செக் புக்கை வச்சுட்டு கேஸ் போட்டால் அது தள்ளுபடி ஆகுமா, இல்லைனா உங்களுக்கு அது கஷ்டமாக போயிருமா அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அப்போ அந்த செக் புக் நம்பர் தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. மாமா அந்த இது சீரியல் நம்பர் இருக்கும்ல, ஏற்கனவே சீரியல் நம்பரு செக் கொடுத்தது எதுவும் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஒரு செக்கு வந்து ஒரு ஆள் கொடுத்தேன், ஒரு கம்பெனி கொடுத்தேன், அது எதுக்கும் தேவைன்னு சொல்லி ஒரு செராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். போதுமாம்மா, அந்த நம்பர்லேருந்து சீரியல் நம்பர் நம்ம வரிசையாக இது பண்ணிக்கலாம். எத்தனை செக் இது வரைக்கும் கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த செக் புக்கில் ஒரு 3 பேப்பர் என்னமோ நான் கொடுத்துருக்கேன், மீதி மற்ற பேப்பர்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பீரோலில் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த நம்பரை குறித்து வச்சுக்கிறாங்க. சரி மாமா, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் காணலை, தவறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. மீனா எழுதிட்டு வாங்க மாமா ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. பொட்டை பிள்ளைலாம் வேண்டாமா, நான் போய் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன மாமா இருக்குது,
எங்கள் அப்பா கூப்பிட்டா நான் ஸ்டேஷனுக்கு பேருக்கு தான் வச்சுவேன், நீங்களும் எனக்கு அப்பா மாதிரி தானே அப்படின்னோடனே பாண்டியன் அழுதுடுறாரு. ஏங்க அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. இல்லை பெற்ற தாப்பு மாதிரின்னு அந்த பிள்ளை சொல்லும்போது எனக்கு மனசு அப்படியே கலங்கிட்டு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொன்னாலும் சொன்னாலும் நம்ம 2 பேரும் தாய் தாப்பு மாதிரி தான். மீனா அப்பா அம்மா பேசாட்டினாலும் அந்த இடத்துலேருந்து நம்ம தானங்க செய்யணும். நாளைக்கு இவளுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு, தாய் மாமாக்கிட்ட செய்யணும். ஐயா வீட்டிலேருந்து செய்யலைன்னா நம்ம விட போகிறோமா? நம்மளும் என் வீட்டுக்கு மீனாவுக்கு என்ன செய்யணுமோ செய்ய தானே போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. இதில் என்னம்மா தேங்க்ஸ் இருக்குது, உள்ளது தான் சொல்கிறேன். என் மருமகன் நீ என்ன, உனக்கு வந்து என்ன செய்யணுமோ அது என் கடமை, சரிதானே? நான் ஒன்றும் இது ஒரு வார்த்தையில் சொல்லலை, பொதுவாகவே உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. சரி இப்போ ஸ்டேஷனுக்கு போகணுமே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆட்டோ வர சொல்ல, எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ராஜி நானும் வரேம்மா அப்படிங்கிறாங்கம்மா. எல்லோரும் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி, கோமதி, மீனா எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பொம்பளை ஆளுக்கெலாம் வந்தோன்னா, என்னம்மா பொம்பளை ஆளுக்கெலாம் வரீங்க, என்ன பிரச்சனையாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, இது எங்கள் மாமா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் தான் தெரியுமே, இங்கே மளிகை கடையில் பெரிய ஃபேமஸான ஆள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், ஒன்றுமில்ல மச்சினன் செக் புக்கு வீட்டிலேருந்து கடைக்கு கொண்டு வந்து அந்த இடையில எங்கேயோ போய் தொலைச்சிட்டாப்புல, அந்த செக் புக்கை காணலை. இப்போ யாரையாவது அதை வச்சு கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்க அப்படி இப்படிங்காங்க. எனக்கு என்ன வரும்னு தெரில சார், ஆனால் காங்கலை சார் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் உண்மையிலே அது நடக்கக்கூடிய நடப்பு தான். எல்லாம் இந்த காலத்தில் வந்து செக்கை கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்டு கொடுக்கலங்கிறாங்க, அவங்க வாங்கிட்டு வாங்கலைங்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதனால் செக்கை வச்சு நிறைய பிரச்சனை வரதான் செய்யுது அப்படிங்கிறாங்க. சார் அந்த செக்கில் நம்பர்லாம் எழுதிட்டு வந்திருக்கேன், அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார் அப்படிங்கிறாங்க. கரெக்டான ஐடியாவை கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தா அப்படிங்கிறாங்க. என் மருமக தான் சார் அப்படிங்கிறாங்க. இவங்க படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. சார் ஆஃபீஸராக இருக்கா அப்படிங்கிறாங்க. சார் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட், படிச்சிருக்காங்க, நல்ல விவரமாக இருக்க இது பண்ணிருக்காங்க. நானும் வக்கீல்கிட்ட கேட்டேன் சார், அவங்களே தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா, எல்லோரும் வந்து சட்டத்துக்கு வந்து ரொம்ப எதுவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லது தான். இப்போ கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஏப்பா முதல்ல சிஎஸ்ஆர் கொடு, சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு அவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி ஒன்று கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் சூப்பராக பண்ணி தந்துடுவாங்க. ஏதாவது பண்ணல அப்படின்னு சொன்னால் என் நம்பருக்கு கூப்பிடுங்க, இப்போ நேரம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. உடனே சிஎஸ்ஆர் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. மாமா சிஎஸ்ஆர் வாங்கியாச்சு, இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாளைக்கு காலையில் எஃப்ஐஆர் காப்பி இன்னும் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா கிரைம் நம்பர் என்னென்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்னதுமா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா கேஸ் நம்பர், அந்த கேஸ் நம்பர் நம்ம குறித்து வச்சுக்கிட்டா நம்ம கம்ப்யூட்டர்லேயே என்ன செஞ்சுக்கலாம், எஃப்ஐஆர் காப்பியை பிரிண்ட் எடுத்துக்கலாம் மாமா. அதை நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டோன்னா யாராவது நம்மளுக்கு எதிராக வந்து செயல்படுதாங்கன்னா அதை வச்சு நம்ம நீதிமன்றத்தில் வழக்காடலாம், நம்ம ஜெயிக்கலாமாமா அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்ப பெருமையாக இருக்குப்பா, நீங்கள்லாம் படித்து வேலை பார்க்குறது ஒரு பெருமையாக இருந்தாலும் இவ்வளோ விவரமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி இருக்கிறதுனால தான் வந்து இந்த பாண்டியன் வந்து தலை நிமிர்ந்து நிற்க போகிறான் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. ராஜுவும் மீனாவும் வந்து உண்மையிலே எனக்கு பெரிய காரியம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மாமா இதில் நம்ம அம்மா இருக்குது, வீட்டில் யாரும் இல்லை, சரவண மாமா ஹனிமூன் போயிட்டார், செந்தில் மாமா கடையில் இருக்காங்க, பழனி சித்தப்பாவும் கடையில் இருக்காங்க, இப்போ நாங்கள் 2 தானே வரணும் அப்படிங்கிறாங்க. இங்கே உண்மையிலே மற்ற வீட்டு பிள்ளைகள்லாம் செய்யாதும்மா, நீங்கள் வந்து உண்மையிலே சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. சரி மாமா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் கோமதிகிட்ட சொல்லுதாங்க. கோமதி, அந்த தங்கமயில் பிள்ளை வேலை பார்க்கும் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கும்போது தங்கமயில் மாதிரி ஒரு பிள்ளை கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனால் அது எந்த வகையில் உண்மையோ அதை விட பல மடங்கு உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மீனா மாதிரி ராஜி மாதிரி ஒரு பொண்ணு நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் பல முறை வந்து வருத்தப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன். என் மகமார் வந்து என் பேச்சை கேட்காம அவனை விருப்பப்படியே கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டானுங்களா வச்சுக்கிட்டானுங்களேன்ட்டு. ஆனால் அதில் ஒரு நன்மை என்ன அப்படின்னா, இப்படி ஒரு தங்கமான மருமகமார் கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷங்க, இந்த பிள்ளைகள் வந்து என்னைய பிரிய மனம் இல்லாமல் ஹனிமூன் போகாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது ஒன்றிய பிரிய மனம் இல்லாமல் ஹனிமூன் போலையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருக்குது இந்த பிள்ளைகளுன்னு சொல்ல வரேன் அப்படிங்கிறாங்க. அதானே நானும் எனக்கு என்னமோ எதனை ஆகிப்போச்சு, நீ தான் வந்து இந்த பிள்ளைகளை போடாமல் ஆகிட்டேன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லலைங்க நான் அப்படிங்கிறாங்க. நீ அப்படி தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வாய் தவறி வந்துட்டு அப்படிங்கிறாங்க. சரி சரி, இந்த பிள்ளைகள் உண்மையிலே நல்ல பிள்ளைகள், எனக்கு விவரம் தெரியல, எனக்கு இந்த மளிகை கடையில் புளி பருப்புன்னு சொல்லி கட்டி கொடுக்க தெரியுமா, அது வரைக்கும் வேறு ஒன்றும் தெரியல. இந்த பிள்ளைகளுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சிருக்கு, ஒன்று காணலான்னொன்னே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அது ரசீது வாங்கணும், வைக்கிறதுலாம் இந்த பிள்ளைகளுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. காலையில் எஃப்ஐஆர் காப்பி போட்டு தந்துருவாங்க, அந்த விவரம் எனக்கு தெரியல. ஆனால் அந்த பிள்ளைகள் கரெக்டாக சொல்லுது, ஏதோ நம்பர் சொன்னியம்மா, கிரைம் நம்பர் மாமா அப்படிங்கிறாங்க. கிரைம் நம்பர்னால் குச்ச வழக்கு என்ன மீனா சொன்னால், நம்மளாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மீனா நீ நிறைய படிச்சிருக்கு, இது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா இந்த வீட்டில் அதிகமாக படித்தது தங்கமே இல்லைக்கா தான், நான் வந்து கம்மியாக தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீனு தான் காலேஜ் போயிருக்கியாப்பா அப்படிங்கிறாங்க. நான் ஒரு வாட்டி தான் போய் டிகிரி வாங்கியிருக்கேன், அவங்க 2 வாட்டி போய் டிகிரி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிக்கிறாங்க. என்னக்கா எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு புரியணும்ல தான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஆமாம்மா அக்கா ஒரு வாட்டி தான் போயிட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ இப்போ ஒரே நாள் தான் கிளாஸ் போனியா அப்படிங்கிற. அத்தை
3 வருஷம் போனேன், அவங்க வந்து 5 வருஷம் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அதான் 5 வருஷம் போயிருந்தா தான் 2 டிகிரியோ, சரி அப்படிங்கிறாங்க. ஆமாத்த ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிடுதாங்க. பாண்டியன் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இப்போ கடைக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி கடைக்கு போகிறாங்க. சிரிச்சிட்டே வராங்க. பழனிக்கு சரியான பயம். ஆஹா செக் புக் வேறு தொலைச்சிட்டோம், மாமா வேறு மச்சான் வேறு கடுப்பில் இருப்பார், என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மச்சான் அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. செக் புக் கிடச்சிட்டா அப்படிங்கிறாங்க. அது கிடச்சா என்னடா கிடைக்காட்டனடா அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறவனை செக்கை காணலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். செக்கு எடுத்துகிட்டு அவனாவது வந்து பாண்டியன் துட்டு தரணும், பாண்டியன் ஸ்டோர்லேருந்து பணம் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அவன் மாட்டிப்பான், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா மச்சான், இது யார் சொன்னா மச்சான் அப்படிங்கிறாங்க. நம்ம மீனா தான் சொன்னா அப்படிங்கிறாங்க. மச்சான் மீனா சொன்னால் கரெக்டாக இருக்கும், படித்தவல்ல அப்படிங்கிறாங்க. அதான்டா உன்னை படின்னேன், நான் படிக்கலை, மளிகை கடையிலே இருந்துக்கிட்டுதான் சொல்லி இருந்துட்டேன். ஆனால் அந்த பிள்ளைகள் எவ்வளோ வரமாக இருக்குது பார்த்தியா, இப்படிலாம் செஞ்சால் இப்படிலாம் வரும்னு எல்லாம் தெரியுது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சக்திவேலுக்கு பயங்கர சிந்தனையாக இருக்குது. அண்ணே அப்படிங்கிறாங்க முத்துவேலை. என்னப்பா அப்படிங்கிறாங்க. அந்த பாண்டியன் நம்மகிட்ட ஒரு கதையில் மாட்ட போகிறான்னே அப்படிங்கிறாங்க. உடனே எப்படிரா அவன் வேலையை பார்த்துட்டு அவன் எதையும் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்களே, அவன் நம்மளை எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்கான், நான் அவனை ரொம்ப அசிங்கப்படுத்த போகிறோம்னே அப்படிங்கிறாங்க. என்ன அசிங்கப்படுத்த போகிற அப்படிங்கிறாங்க. அவன் செக் புக்கு வந்து பழனி கொண்டு போயிருக்கான், பழனி எங்கேயா போட்டான். அந்த செக் புக்கை நம்மளுக்கு வேண்டிய ஒரு ஆள் எடுத்துகிட்டு பாண்டியனுடைய செக் புக்குன்னு கொண்டு தந்துட்டான். இதை வந்து நான் நினச்சி போகிறேன், கோர்ட்டில் கேஸை போட போகிறேன், பாண்டியனை அலையற போட போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா போட்டு ஒரு பணம் வரணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. 50 லட்ச ரூபா போட முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் போடலாம், நான் ஒரு 5 பேரை வச்சு 5 கேஸாக போட போகிறேன், ஆளுக்கு 10 லட்சம் தரணும்னு 5 கோர்ட்டுக்கு வடக்கு இந்தியக்கு அலைய போகிறான். ஏன்னா ஆக மொத்தத்தில் ரொம்ப சீரழிய போகிறான் அப்படிங்கிறாங்க. அந்த பாண்டியன் நம்மளை ஒவ்வொரு வாட்டியும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் இப்போ சக்திவேலு. ஆனால் வந்து நம்ம தான் அவன்கிட்ட தோத்துட்ருக்கோம், இந்த வாட்டி நீ தோக்காத அளவுக்கு எதுவும் பண்ண முடிஞ்சால் பண்ணு, இல்லை அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே இந்த வாட்டி நம்ம தோக்கவே மாட்டோம், இந்த வாட்டி அவன் மட்டும்தான் தோப்பான். ஏன்னா 5 பேரை வச்சு கேஸ் போடும்போது அவன் சின்ன அப்படின்னமாயிருவான், கோர்ட்டில் வந்து அவன் பதில் சொல்லணும்னானே அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிங்களா, சரி ரைட்டு பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. பெரியப்பா கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு முன்னுக்கூட்டி அவனை கோர்ட்டு கெட்டுன்னு ஏற்றுக்கிட்டுக்காரங்களை அழைச்சி பாடாப்படுத்தி 50 லட்ச ரூபா நஷ்டீடும் கொடுக்க வச்சிடணும். அது போக 50 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டை விற்றுருவாங்க, இல்லைன்னா கடையை விற்றுருவாங்க, மொத்தத்தில் நம்மளுக்கு எதிராக அவங்க இருக்கவே மாட்டாங்க பெரியப்பா அப்படிங்கிறாங்க. சரியாப்பா என்னன்னாலும் பண்ணுங்கள், ஒன்றும் செய்யக்கூடாது, செஞ்சால் வந்து நிப்பாட்டக்கூடாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு 5-6 பேர் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்டு நீங்கள்லாம் பாண்டியனுக்கு எதிராக அனுப்புவீங்களா அப்படிங்கிறாங்க. தலைவரே நீங்கள் எங்களுக்கு ஒரு 2 தலைமுறையாக வந்து சாப்பாடு போடுறீங்க, நாங்கள் விசுவாசமாக தானே இருப்போம் அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரி தான் பாண்டியனுக்கும் சோத்தை போட்டு வளர்த்தான், எங்கள் தங்கச்சியை வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு எங்கே ஏத்தாப்புல உள்ள இடத்தையும் வாங்கிட்டு அவன் பெரிய ஆளுங்க. ஆனால் அவன் வந்து எங்கள் முன்னாடி பெரிய ஆளாக இருக்கக்கூடாது, நாங்கள் பரம்பரையாக பணக்காரன். அவன் இன்றைக்கி நிலைமைக்கு மளிகை கடையை வச்சு 4 ரூபா காசு சம்பாத்தியம் பண்ணிட்டு ஏன் முன்னாடி கண் துருத்தலாம் ஆந்துறான், அதெல்லாம் என்னால் சம்மதிக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணணும், நான் உங்களுக்கு என்ன பண உதவி பண்ணணுமோ, இல்லை செல்வாக்கு என்ன பயன்படுத்தி உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணித்தரேன். உங்கள் மக்கமாருக்கு கவர்மெண்ட் வேலையை வாங்கி தரேன், உங்களுக்கு பணம் வேணுமா நான் தாரேன். ஆனால் இந்த பாண்டியனை இந்த கதையில் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாங்க. தலைவரை இந்த வார்த்தையை சொன்ன பிறகு நாங்கள் என்ன உடையாக போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நாங்கள் கேட்கோம் அப்படிங்கிறோம். ஒன்றும் வேண்டாம், நான் இப்போ உங்களை 5 பேரையும் ஒரு வக்கீல் ஆஃபீஸ் கூட்டி போவேன். போனேன்னா வக்கீல் முன்னாடி வந்து எல்லாம் தெரியாத மாதிரி தான் பேசுவேன், உங்களை நான் கூப்பிட்டு வந்த மாதிரி நீங்கள் தான் உங்களே எதை சொன்ன மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி எங்களுக்கு பாண்டியன் ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்ச ரூபா தரணும், செக்கு கொடுத்தாப்புல அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வக்கீல் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறாங்க 5 பேரை. அப்போ வக்கீல்கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி பாண்டியன் வந்து எங்களுக்கு 5 பேருக்குமே 10 லட்ச ரூபாய்க்கு செக் கொடுத்தாப்புல, ஆனால் வந்து பணமே தரல அப்படிங்கிறாங்க. செக் கொடுத்தா கலெக்ஷன் போடணும்ல அப்படிங்கிறாங்க. அப்போ தான் முழிக்கிறாங்க. சக்திவேல் அதை யோசிக்கவே இல்லை, ஆர்வக்குளரில் வந்துடுறாங்க. சரி ரைட்டு நாளைக்கு நாங்கள் பேங்க்கில் போய் கலெக்ஷன் போடுறோம் அப்படிங்கிறாங்க. கலெக்ஷன் போட்டு வரலன்னா தானே லீகலாக நீங்கள் பண்ண முடியும், வேறு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ஓ ரைட்டு இப்படி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பேங்க்கில் போய் காலையிலே கலெக்ஷன் போடுறாங்க. மறுநாளில் கலெக்ஷன் போடுறாங்க. கலெக்ஷன் போடும்போது மேனேஜர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டன் வருது. ரிட்டன் வந்தோடனே ரிட்டன் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வக்கீல்கிட்ட வராங்க. அப்போ உண்மையிலே உங்களை ஏமாற்ற அஞ்சிருக்காங்க, கேஸை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரில் லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இவங்களுக்கு தெரியலை, அந்த சூழ்நிலையில் வந்துட்டு பாண்டியன் வந்து பேங்க்கில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு, இந்த மாதிரி செக் காணாமல் போயிடுச்சு, அதை வந்து முடக்குங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னூட்டியே கொடுத்துருக்காரு. இது இவங்களுக்கு தெரிய வரல. அப்போ சக்திவேல் சொல்கிறாங்க, அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை, லீகல் நோட்டீஸ் நாளைக்கு போகும்போது அலற போகிறோம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே 5 பேருடைய லீகல் நோட்டீஸும் பாண்டியனுக்கு வருது. இதை பார்த்துட்டு பாண்டியன் சிரிக்கிறாரு, நம்ம நினச்ச மாதிரி இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
என்னதுங்க சிரிக்கீங்க அப்படிங்கிறாங்க. பாரு கோமதி அப்படிங்கிறாங்க. எங்க வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு நீங்கள் சிரிக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதான் அந்த பிள்ளைகள் விவரமாக செஞ்சுட்டேன், யார் என்ன செஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது, அதான் மீனா பிள்ளை சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இதை பாருமா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. பார்த்த பின்னாடி நல்ல வேளை மாமா நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், அதுபோக வந்துட்டு அவர் எஃப்ஐஆர் காப்பியும் வாங்கிட்டோம், பேங்க்லேயும் நம்ம அதை லாக் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, அவங்க லீகல் நோட்டீஸ் அனுப்புனானா என்ன அனுப்புனா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு நேராக கோர்ட்டில் இருந்து சம்மன் வருது. எல்லா கோர்ட்டுக்கும் ஆஜராகிறாரு. முதல் நாள் ஆஜராகிறாரு. ஆஜராகிட்டு எங்கள் தரப்பில் நாங்கள் வந்து ஒரு பதில் உரை சொல்கிறதுக்கு அவங்க டேட் வேணுங்கிறாங்க. பதில் உரையில் அவங்க ஒரு வக்கீலை பிடிக்கிறாங்க. வக்கீலை பிடிச்சி இந்த மாதிரி இங்கே நடந்தது ஃபுல்லுமே வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர், அதுபோக பேங்க்கில் கொடுத்த லெட்ரு, மேனேஜர்கிட்ட நாங்கள் எழுத்துப்பூர்வமான கடிதம் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த வழக்குகள் எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோர்ட்லேயுமே கொடுக்காங்க. எல்லா கோர்ட்லேயும் ஒன் போல் தள்ளுபடி ஆகுது. இப்படியா இருக்கும்போது ரொம்பவே அசிங்கப்பட்டு போயிடுறாரு சக்திவேலு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கார். ஆனால் கேஸில் தோத்துட்டோம்னா அப்படிங்க. என்னடா வேலை பார்த்தீங்க, அந்த பாண்டியன்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் தோக்கிறதுக்கு அந்த வேலை பார்த்துட்ருப்பியா, அதை முதல்ல செய்யாதான்னு சொன்னேன், நான் செஞ்சே வாங்கும்போது சரி ஒன்று செய்யணும் முடிவெடுத்தா என்னென்னாலும் செய்யுங்க பார்த்துக்கலான்னு, இப்படி அசிங்கப்பட்டது நிற்கியடா அப்படிங்கிறாங்க. நீ தான் பின்னாடி இருந்து ஏகுதுன்னு தெரியுமா வைக்குமா அப்படிங்கிறாங்க. தெரியாதுண்ணே அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அது வரைக்கும் சந்தோஷம் விடு அப்படிங்கிறாங்க. இந்த 5 பேரையுமே பாண்டியன் கார் எடுத்துகிட்டு போய் பார்க்க போகிறாரு. ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனி வீட்டுக்கு போகிறாரு, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஏரியா. அப்போ வந்து கேட்குறாரு, அண்ணாச்சி நான் உங்களுக்கு செக்கு தந்தேண்ணா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி நீங்கள் தந்தீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சிங்க பாருங்கள், மனசாட்சியாக பேசுங்க, இப்போ உங்கள் வீட்டிலேருந்து பேச வந்திருக்கேன், மனசாட்சியாக பேசுங்க, உங்களுக்கும் பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சக்திவேல் அண்ணாச்சி எனக்கு ரொம்ப பழக்கம், அவர் ஒரு செக்கை கொடுத்து நீங்கள் கையெழுத்து போடுங்க, உங்களுக்கு 10 லட்சம் தரேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு 2 லட்சம் தந்தார், அது உங்கள் பிள்ளை படிப்புக்கு என்ன உதவியோ வேலைக்கு என்ன உதவியோ என்கிட்ட வாங்கினார், அதான் என்ன செஞ்சேன், உங்களை யாரும் எனக்கு தெரியாதுனே அப்படிங்கிறாங்க. உடனே மீதி ஆட்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே சக்திவேல் தான் வந்து இப்படி செஞ்சான்னும் போது பாண்டியனுக்கு சரியான வயிற்றெரிச்சல் ஆகுது. அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் வீட்டுக்கு போகிறாங்க. இல்லை சக்திவேல் வெளியே வாழ அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா சீன் உனக்கு அப்படிங்க. என்ன சீனுமா, ஏலே ஊருக்காரங்க நம்ம மூலம் கேஸ் போடுறதுக்கு என் பேரில் பணத்தை கொடுத்து கேஸ் போட வச்சுருக்கேன், நான் கேஸில் நான் ஜெயிச்சு போட்டியா, நீ இன்னும் ஜெயிச்சு போட்டியாப்பா, ஒரு காலமும் ஜெயிக்க மாட்டேன் இந்த பாண்டியனை. ஏன்னா இந்த பாண்டியன் படிக்காதவன் தான், முட்டாள் தான், ஆனால் என் மக்கமாராக இருந்தாலும் சரி தான், என் மருமக்கமாராக இருந்தாலும் சரி தான், எல்லோரும் படித்தவங்க, என்ன கடும் ஓரமாக இருப்பாங்க, நீ என்ன பண்ணாலும் டப்பு கொடுப்பாங்க, சரியா, சில்லற கதை பண்ணி சில்லறத்தனமாக வேலை பார்த்துட்ருக்க, என்னன்னாலும் பண்ணு, வெயிட் பண்ணுறேன் சரிதானா அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே கதிர் வந்து என்னப்பா என்ன விஷயம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா நீ போ அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை கதிர், உங்கள் அப்பா மேலே கேஸ் போட்டது வந்து இவர் சொல்லி தான் போட்டிருக்காங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. மீனா என்ன நீ சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி கேட்குறாங்க, சித்தப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏய் நீலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசாதீங்க ஃபஸ்ட்டு, எங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு ஆகலைல்ல, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் பார்த்துட்ருக்கீங்க வேலை, செக் புக்கு கீழே கிடந்தா எடுத்தா பண்ணிடுவீங்களோ, உங்கள் செக் புக் கீழே கிடந்தா நாங்கள் இப்படி தான் பண்ணுறோமோ அப்படி இப்படிங்கிறாங்க. ஏய் நீ எல்லாம் பேச தகுதியே கிடையாது, எங்கள் வீட்டில் நகை எடுத்து ஓடணும் தானடி அப்படி இப்படிங்கிறாங்க. உங்கள் நகை எடுத்து ஓடலை, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் சம்பாத்தி பண்ண நகை தான் எடுத்து போனேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் வர்றாரு. யாருக்கு அப்பா, யாருக்கு யாரப்பா, உனக்கு நானாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. டேய் என் மருமக்குமார்கிட்ட பேசுகிறதெல்லாம் வச்சுக்கிடாதீங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் டஃப் கொடுக்க தயாராக இருக்கேன், அது போக ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறாரு. உடனே கோமதி அவனை சரவணன் இவன் கதிர் வீட்டுக்குள்ளே கொடு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் ரொம்ப கோவத்தில் நிற்கிறாரு. ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கிடுங்க, எங்கள் அப்பாட்ட ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க. டே அப்பா கூப்பிட்றாரு அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு வீட்டுக்குள்ளே. அப்பா அப்படிங்கிறாங்க. டே விட்றா, அவனை பண்ணது காமெடி, கோர்ட்லேயே வந்து எல்லாருமே சிரிச்சிட்டாங்க, அவனை காமெடி பீஸ்ன்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் விவரமாக இருக்குது, எல்லா பிள்ளைகளும் படிச்சிருக்கும், எனக்கு தான்டா கவலை, பாரு 2 நாளாக இவ்வளோ வேலையை அவனை 3ஆவது நாள் நீ அசிங்க கொடுத்து நினச்சானுவா, இவனுக்கு சூப்பராகி போச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது விடு, ஃப்ரீயாக இருக்கேன், அப்பா வந்து என்ன பண்ணாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன், நீங்களாம் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. எதுவும் ஓவராக பண்ணாங்கன்னு நான் விடவே மாட்டேன்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கதிர், நீ அந்த வீட்டை தான் கல்யாணம் முடிச்சிருக்க, அப்படி தெரிஞ்சோ தெரியாமையோ, சரி தானே, நீ அவங்களுக்கு எதிராக செயல்பட்டால் நல்லா இருக்காது விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்களும் அந்த வீட்டில் தான் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, மறந்துடாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போகிறாரு. அப்போ தான் பாண்டியன் நினைக்கிறேன், நம்மளாம் அவன் தங்கச்சி தான் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைவுக்கு வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காரு. சரவணா ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து கதிர் நாங்கள் கிளம்பி ஊர் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நான் அப்பா அண்ணனும் அண்ணியும் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே முன்னாள் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. இவங்க அந்தால இறங்கி வராங்க. கோமதி
ஆர்த்தி எடுங்க அப்படிங்கிறாங்க. ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. என்னப்பா போன இடம் சந்தோஷமாக இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. எங்கெல்லாம் போய் சுற்றி காமிச்சிங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு. அப்போ எனக்கு சென்னையில் பெரிய இடம் எதுவும் தெரியல, மெரினா பீச்சுக்கு போனோமா, அப்புறம் படமாக்கு போனோம், அப்புறம் அதான் ஒன்றும் தெரியலப்பா. 3 நாளுமே இங்கே தான் போனீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, மெரினா பீச்சுக்கு காலைல போவோம், போயிட்டு அங்கே எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிடுவோம், அப்புறம் மதியம் வந்துட்டு தியேட்டருக்கு போவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு மறுநாள் உங்கள் ஹோட்டலுக்கு வந்துடுவோம், மறுநாள் இதே தான்பா 3 நாளும் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா நீ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணே நீ வேறு ஒரு இடம் போலையாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு சென்னையில் வேறு இடம் தெரியாதுல்ல, மயிலுக்கும் தெரியல எனக்கும் தெரியல, அதனால் வந்துட்டு அந்த ரூம்லேயே இருந்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீ பேசாமல் வீட்டிலே இருந்துக்கலாண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, வீட்டில் கச்ச கச்ச கச்சன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அங்கே அப்படி இல்லைல்ல, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. ஓ தனிமையாக இருக்குன்னு நினச்சிங்களோ, சரி அப்படிங்கிறாங்க பாண்டியன். உடனே அவர் சிரிக்கிறாரு சரவணன். சரி சரி நல்லா இருந்தால் சரி தான், சீக்கிரம் பேரனோ பேத்தியை பெற்று கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, உங்கள் பையன்கிட்ட எதனாலும் சொல்லுங்க மாமா அப்படிங்கிறாங்க. இன்னும் சரவணன் அப்படி பார்க்குறாங்க. அப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம பொண்டாட்டி சொல்லுறது காது கேட்டா சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போகிறாரு. அண்ணா என்னண்ணே அண்ணி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் கொஞ்ச நாள் கழித்து குழந்தை பெற்றுக்கலான்னு பார்க்குறேன், எனக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சது செந்தில், 2வது நீ, 3வது நான், 3வது குழந்தை பெற்றுக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறேன். அண்ணே நீ தான் அந்த வீட்டில் மூத்தவன், நீ இந்த அவனை வந்து சீக்கிரம் குழந்தை பெற்று கொடுக்கணும் அப்படிங்கிறாரு கதிர். செந்தில்னு சொல்கிறான், அண்ணே சீனியாரிட்டி படி நீ தான் மூத்தவன், நீ தான் சீக்கிரம் குழந்தை பெற்று கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் எப்படிடா பார்க்க முடியும், நீ பெக்கணாண்ணே, அண்ணி பெற்று கொடுக்கணும்னே, நீ அதுக்கு தகப்பனாக வரணும்னே, எனக்கு வந்து அதானே ரொம்ப ஆசை அப்படிங்கிறாரு செந்தில். உடனே சரவணனுக்கு பயங்கரமான வெக்கம். உடனே இவர் பண்ணி சொல்லிட்டாரு, டேய் அண்ணன் தம்பி மொட்டை மாடியில் வந்து கதை பேசுகிறேன், இந்த கதை தான் பேசுவீங்களடா, அவன் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கான், அவனை கூப்பிட்டு கொண்டு மொட்டை மாடியில் என்னெல்லாம் கேள்வி கேட்கலடா அப்படிங்கிறாங்க. அண்ணங்கிட்ட இதெல்லாம் பர்சனலாக அங்கே சொல்ல முடியுமா அப்பா முன்னாடி, அதான் என்ன மொட்டை மாடி வரைக்கும் வேணான்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி மாமன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும் வைக்கின்னு நினச்சி பார்த்தீங்களாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாங்கள் தான் உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்கிறோம், நீ தானே கேட்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. நான்லாம் கேட்க தயாராக தான் இருக்கேன், உங்கள் அப்பா தான் ஒரு பொண்ணு பார்த்து கட்டிக்க மாட்டேக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஊர் திருவிழா வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ நம்ம வந்து பூராமே சைவம் தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் சொல்கிறாரு, சைவம் நம்ம வந்து சாப்பிட தான் செய்யணும், அது குடமுடிவு வரைக்கும், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு நாள் அசைவம் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கர சந்தோஷம், அப்பா ரொம்பவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஏம்மா அப்பா இப்படி மாறிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரவணன். இல்லை அப்பா ஏன் இப்படி பண்ணதாரு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நீங்கள் வந்து கோயில் திருவிழான்னு சொன்னாலே சைவம் தானே சாப்பிட்ணுமேங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, நம்ம பிள்ளைகள் நம்மளுக்கு பிடிச்சது மாதிரியே நடக்குதுவ, நம்ம வந்து அந்த பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கணும்ல, அசைவத்தை விரும்பி சாப்பிடுங்க, சரி கால்நாட்டுக்குள்ளே நல்லா சாப்பிட்டு போட்டுங்க, ஏன்னா நாளைக்கு அசைவம் ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சூப்பருங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா காலைல விடியுது. விடிஞ்ச பின்னாடி விருந்து கூப்பிட்றதுக்கு வரோன்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வீட்டிலேருந்து வராங்க, தங்கமயில் வீட்டிலேருந்து. உடனே சரி ரைட்டு, விருந்துக்கு இப்போ தான் சென்னை போயிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் வந்து கூப்பிட்றீங்களா, 2 நாள் கழிச்சு கூப்பிட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை சம்மந்தி, நாங்கள் விருந்து கூப்பிடணும்னு நினச்சோம், முடியாமல் போச்சு, அதனால் நான் கூப்பிட தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ போகிறீங்களா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து தங்கமயில் சித்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நகைலாம் போட்டு போனால் தான் ஊரில் மறுவாதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கோமதி லாக்கரில் போய் அந்த நகையை எடுத்து கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தங்கமயில் பெருமூச்சு வருது, அப்பா அந்த பித்தளை நகையை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம், நேராக சித்திகிட்ட கொடுத்துட்டு நம்ம பாட்டில் இங்கே வருங்காலத்தோடு வந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. லாக்கருக்கு போகிறாங்க. லாக்கரில் போய் கோமதி நகையை எடுக்கிறாங்க. எடுத்து தங்கமயில்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அம்மா உன் நகைலாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. நேரத்தை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்க, பார்க்காமே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லத்தை எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் தந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா தங்க நகையை வந்து நான் லாக்கரில் தான் வச்சுருந்தேன், அப்படி தான் இருக்கும், அதனால் ஒரு வாட்டி பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. உடனே விருந்து கிளம்பும்போது நகை போடாமல் கிளம்புறாங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, ஏம்மா நகை போட்டு போகணும் தானே சொன்னேன், இப்போ நகை போடாமல் இருக்கே அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லத்த அப்படிங்கிறாங்க. உடனே நகை எதுக்கு போடாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து அந்த நகையை பார்க்கும்போது கருத்த மாதிரி தெரியுது, நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி தான் கழுத்தில் போடாமல் இருக்காங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, மேமாங்க பாரு, நீ நகையை போட்டு போனால் அவங்களுக்கு எப்படி கௌரவமோ அதே மாதிரி இங்கேருந்து நகை போட்டு போனால் தான் எங்களுக்கு கௌரவம், நகையை போடுமா அப்படிங்கிறாங்க. நகையை போடுறாங்க. போட்ட உடனே ஊடில் கருப்படிச்ச மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே கோமதி, என்ன தங்கமயில் இவன் நகை ஊடில் கருப்படிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லத்த லாக்கர் லஞ்சில் தான் அழுக்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. லாக்கரில் எப்படிமா அழுக்காக இருக்கும், நம்ம எல்லாமே பேக் பண்ணி தானே வச்சுருந்தோம், நீ தந்த கவரில் அப்படியே வச்சுருந்தேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே
தங்கமயில் சொல்லுதால்ல விடு அப்படிங்கிறாங்க. நேராக எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிடுறாங்க. சித்தி வீட்டுக்கு போனோடனே நகையை கலத்தி அவங்க சித்திட்டு கொடுத்துட்றாங்க. சித்தி இது கவரிங்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இப்போ அம்மா வந்துடுவாங்க, அம்மாட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. உடனே தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க சரவணன், ஏன் நீ வந்து நகையை அவங்க சித்திட்டு கொடுத்த அப்படிங்கிறாங்க. இல்லை நகையை போட்டு அலையே ரொம்ப கடுப்பாக இருக்குது, அவங்க சொன்னாங்கன்னு தான் போட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சரி அப்போ ஏன் செயினு நீ போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லை அதையும் கொண்டாங்க சித்திட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு சரவணன் போட்ட செயினையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுவும் புத்தால தான். இப்படியே இருக்குது. உடனே தங்கமயில்கிட்ட வந்து அவங்க அம்மா பேசுகிறாங்க. என்னடி நான் பிளான் பண்ணது எப்படி சூப்பராகிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் கூட எனக்கு பகிர்னு ஆச்சு, என்ன போதோ ஏதாவது போதோன்னு சொல்லிட்டு இப்போ என் வீட்டுக்காரையும் என் கையில் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்குற மாதிரி ஆகிட்டாரு ஹனிமூன் போனதுலேருந்து. இப்போ வந்து நகையும் கூட நீ வந்துட்டு நீ கொண்டு வர வச்சிட்ட, சூப்பர்மா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, இந்த பாக்கியம் நினச்சா கடலில் கூட வந்து நினச்சிவா கயிறாக திரிச்சிருவோம் சரியா, அப்படி ஆளுண்ணா. அப்படி இருக்கும்போது இந்த நகை வாங்கலாம் பெரிய மேட்ரா, உங்கள் அத்தையும் மாமனும் ஒரு வெள்ளோந்தியான ஆட்கள், நம்ம அப்படி இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. அதனால தான் வந்து நகையை நான் வாங்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா இன்னும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நீ உன் புருஷனை மட்டும் கையில் வச்சு அந்த வீட்டை என்ன பண்ணுவோம் பண்ணிக்க, இந்த நகைக்கு ஏதாவது நான் காரணம் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்போ என்னம்மா சொல்கிறதுன்னு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. 2 நாளைக்கு விருந்து இருக்க பொருளாடி நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ இப்போமே சொல்லு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மாப்பிள்ளை ஒத்தியில் இருக்காருன்னு பார்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க. எங்கே சாப்பிடுங்க வைங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் எனக்கு கூச்சமாக இருக்கு, நீ என் கூட ஏறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்துடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தங்கமயில மாட்ட போகிறாங்க. ஏம்மா என்னம்மா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நகை போட்டு போனேன், நீங்கள் வேறு கருத்து இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா அத்தை, அதனால் வந்து அந்த ஆசாரிகிட்ட கொடுத்து அதை வந்து என்னென்னு பார்க்க சொல்லியிருக்கேன், அதுபோக அது வந்து தூசியாக இருந்துச்சுன்னா அதை தங்க தண்ணியில் கழுவ சொல்லியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிரு. நகை கேட்டால் இப்போ வருது பிற வருது இப்போ வருது பிற வருதுன்னு சொல்லிடும். அதுபோக திருவிழான்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு புதுசாக கவரிங் அதே மாடலில் வாங்கி தரேன், அதை அன்றைக்கி ஒரு பொழுதுக்கு போட்டுக்க, அதுக்கப்புறம் என்கிட்ட கலத்தி வந்துரு அப்படிங்கிறாங்க. அப்படி காலம்பரம் ஓட்டிடலாமாம்மா அப்படிங்கிறாங்க. காலம்பரம் ஓட்டிடலாண்டி, உன் மாமனார் வீட்டில் நகையை வச்சு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அவங்க நல்ல வசதியாக தான் இருக்காங்க, நம்மளை மாதிரி அன்னாடுங்காட்சி கிடையாது, அவங்களுக்கு நிரந்தர வருமானம் ஒரு 10-15 வரதுக்கு கடை இருக்குது, அதுபோக தோட்டந்தொரவு எல்லாம் இருக்குது, உன் மாப்பிள்ளையும் ஒரு நாள் லீவ் போடாமல் வேலைக்கு போகிற பையன், அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் வந்து இங்கே இருக்கிறாங்க, வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நீங்கள் மாப்பிள்ளை 2 நாள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 1 நாள் சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னும் 2 நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பாண்டியனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடுறாங்க, இன்னும் 2 நாள் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஆபத்து என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. நேராக பாண்டியன் அவங்க சரண் ஓனருக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, அண்ணாச்சி கொண்ட 3 நாள் லீவு கேட்டிருந்தோம், இப்போ அவங்க திடீர்னு வந்து விருந்து கூட்டி போயிட்டாங்க, அவன் வேலைக்கு வரும் தப்பாக நினைக்காதீங்க, இன்னும் 2-3 நாளைக்கு வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் பரவாயில்ல அண்ணாச்சி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்படியே இருக்குது. உடனே சரவணனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு பாண்டியன், இந்த மாதிரி உங்கள் ஓனர்கிட்ட லீவ் சொல்லிட்டேன், நீ சொல்லலை போல், நான் சொல்லிட்டேன் அப்பா மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ புது மாப்பிள்ளை மறந்துட்டு அப்பா சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பையவே வா அப்படின்ட்டுறாங்க. இந்த சூழ்நிலை வந்துட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொழுது சாப்பிட்டு இன்றைக்கி கதையை முடிஞ்சிருது. மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே அரசி வந்து அவங்க காலேஜ் போகிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ ஒரு நாளும் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேற, உங்கள் வீட்டுக்கு நீ கூட மாட்டேற அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு நான் வந்தால் எங்கள் அப்பா எதுவும் சொல்லுவாங்க, ஆனால் நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிடல அப்படிங்கிறாங்க. ஐயோ மறந்துட்டேன், எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சா, அதனால் கல்யாணம் கலைப்பில் வந்து எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு கிடச்சிருந்த சந்தோஷத்தில் நாங்கள் வந்து மறந்துட்டேன் சாரி அப்படிங்கிறாங்க. என் டியர் ஃப்ரெண்டாக இருந்து நீ கூப்பிடல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்கள் அண்ணனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிச்சுல அந்த ஃபோட்டோவை காமிங்க அப்படிங்கிறாங்க. உடனே வா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவெலாம் எடுத்து காமிக்கிறாங்க. பார்க்கும்போது இவங்க ரொம்ப ஷாக்காக இருக்கிறாங்க. ஷாக்காக இருந்தோடனே என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படி, ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு மாதிரி வேர்த்து ஊற்றிடுது. ஊற்றோடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டபடபடன்ட்டு போயிடுறாங்க. அப்படிங்கிறாங்க. உடனே அரசிட்டு கேட்குறாங்க மீனாவும் ராஜுவும், என்னாச்சு உன் ஃப்ரெண்டு ஓடுறான் அப்படிங்கிறாங்க. தெரில நீ இந்த மாதிரி வந்து என்ன டியர் ஃப்ரெண்டாக இருக்க, உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நான் கூப்பிடல வைக்கலன்னா, சரி ஃபோட்டோவை பாருன்னு கல்யாண ஃபோட்டோவை தங்கமயிலையும் சரவணன் இருக்கும் அண்ணாவும் ஒரு ஃபோட்டோவை காமிச்சேன். பார்த்தோன்னே ரொம்பவே பயந்து போய் வேர்த்து புத்து அந்த பொண்ணு ஓடிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு எந்த ஊர் அப்படிங்கிறாங்க. ஊரில் எனக்கு தெரியலையா நீ அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டாக இருக்க, டியர் ஃப்ரெண்டாக இருக்க, ஊர் எதுவும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. நீ காலேஜில் பேசுவோம் இப்போ, மற்றபடி நான் யார் வீட்டுக்கும் போகிறதில்ல நீ, அதனால் ஊர்லாம் கேட்கல அப்படிங்கிறாங்க. சரி அந்த பிள்ளைக்கு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடிக்கிறாங்க, செல்லுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன திடீர்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா நீ அப்படிங்கிறாங்க. என்ன தான் நினச்சி இந்த ஃபோட்டோவை பார்த்து பயப்படுற அளவுக்கு தங்கமயில் அக்கா அவ்வளோ பெரிய டெரரா, இல்லை நம்ம சரவண மாமா தான் டெரரா அப்படிங்கிறாங்க. தெரியலையா நீ, அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டா,
டப்பார்னு அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே எப்பா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவடல வேர்த்து பூத்து ஊற்றிட்டு ஓடியே போயிட்டா அப்படிங்கிறாங்க. சரி நாளைக்கு காலேஜில் என்ன ஏதுன்னு கேளு அப்படிங்கிறாங்க. சரி கேட்குறேன் நீ, எனக்கே பயமாக இருக்குது அந்த பிள்ளைய பார்க்க. டப்பார்னு இப்படி போயிடுச்சு, ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. சரி சரி என்னென்னு கேளு, வேறு எதுவும் பிரச்சனைன்னு தெரிலல அப்படிங்கிறாங்க. சரி அண்ணி அப்படிங்கிறாங்க. சரி இப்போ அரசி ஃப்ரெண்டு வந்தாலும் அவள் எங்கே அப்படிங்கிறாங்க. அத்தை அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த ஆல்பத்தை காட்டணுன்னா அலறி போய் ஓடிட்டா அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த ஆல்பம் அவ்வளோ மோசமாகவா இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை காமெடியா கொஞ்சம் நேரம் கழிச்சிருக்கேன் அத்தை அப்படிங்கிறாங்க. எம்மா நீ வேறு, இந்த ஆல்பத்தை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டுக்கு வேர்த்து பூத்து ஊற்றிட்டு அப்படிங்கிறாங்க. ஃபேன்லாம் ஓட தானே செஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. எம்மா இதை பார்த்து பயந்து போயிட்டா. அப்போ ஏன் பயந்து போகிறா? சரி அவளுக்கு எதுவும் வேலை இருக்கும் பேருப்பா விடு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு அதான் என்னன்னே தெரில, எங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு கூட்டியே போக மாட்டியான்னா. நான் கூப்பிட்டு வந்த உடனே அவள் பாட்டில் அந்த ஃபோட்டோவை பார்த்தான்னு போயிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. அப்போ நைட்டு பூரா சாப்பிடாத அரசி, சாப்பாடு மிச்சம் அப்படிங்கிறாங்க கோமதி. அத்தை அதை அவங்க ஃப்ரெண்டு போனதுக்கு இவங்க நினச்சிவாங்க, நீ சாப்பிட அரசி, காலையில் போய் காலேஜில் போய் ஃப்ரீயாக என்னென்னு கேளு அப்படிங்கிறாங்க. சரி அண்ணி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி மறுநாள் காலேஜுக்கு போகிறாங்க. போனோன்னே அவங்கள பார்த்தோன்னே ஏன் எங்கள் வீட்டிலேருந்து சொல்லாமல் ஏன் போனேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு தானே போனேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அந்த ஆல்பத்தை பார்த்தோன்னே ஏன் நீ வந்து ஒரு மாதிரியானா அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு பேசணுன்ட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுவேன், ஆனால் நான் சொன்னோன்னே சொல்ல மாட்டேன் யார்ட்டையும் அப்படிங்கிறாங்க. யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த உங்கள் அண்ணன் கூட இருக்கிற பொண்ணு யார் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் கூட இருக்கிற பொண்ணு எங்கள் அண்ணன் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, எங்கள் அண்ணி அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து எந்த ஊருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரில அப்படிங்கிறாங்க. எனக்கு அதே ஊர் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அன்னிக்கு தெரிஞ்சவங்களா நீங்கள்? அப்போ அண்ணி சொந்தக்காரங்களா அப்போ அப்படிங்கிறாங்க. அண்ணி சொந்தக்காரங்களாவா? அண்ணி சொந்தக்காரங்க தானா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ எனக்கு உறவு முறையா? அப்போ சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உறவு முறையா? ரொம்ப மோசமான குடும்பம் அவங்க அப்படிங்கிறாங்க. என்ன மோசமான குடும்பம் அப்படிங்கிறாங்க. எனக்கு சொல்லவே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த அவங்கள எப்படி நீங்கள் கட்டினீங்க உங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவங்க தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. என்னது அன்றைக்கி கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி என் குடும்பத்தை பற்றி நிலைமை தெரிஞ்ச உடனே அந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டாரு 2 நாளில். அதனால் அந்த அக்காவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் இவங்க ரொம்ப நாளாக கல்யாணம் முடியாமல் இருந்தாங்க. அங்கங்கே விசாரித்து பார்க்கையில இவங்க குடும்பம் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு யாருமே கெட்டலை சொந்தத்துலேயுமே. எங்கள் குடும்பத்தில் யாருமே கெட்டலை. ஏன்னா அவங்க குடும்பம் வந்து பயங்கர வாயாடி குடும்பம். அதுபோக அவங்க அம்மா பாக்கியாக இருக்காங்களே பயங்கரமாக சவுண்டு பார்ட்டி. அவங்க அப்பா ஒரு அப்பராணி செப்பராணி. ஆனால் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவுக்கு ஏற்றாப்புல ஆடுவார். ஊர் பூரா கடம். என்ன சுற்றி வளைச்சி பார்க்கும்போது அவங்க படுத்துருவாங்க. அதனால் யாருமே அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. நாங்கள்லாம் ரொம்ப நெருங்கிய சொந்தம் தான். ஆனால் அவங்க பக்கத்துலேயே தலை வச்சு படுக்க மாட்டோம். அவங்கள பார்த்தாலே அலறும். எங்கள் அப்பாட்டே பணம் வாங்கிட்டு உன் டைமில் வாங்கினேன்னு சொல்லி அம்மா கேட்டாலும் அப்பா கேட்டாலும். அதனால் வந்து அவங்ககிட்ட நாங்கள் இதே பண்ண மாட்டோம், பேசக்கூட மாட்டோம். நான் சொன்னோம் தயவுசெய்து சொல்லிடாத. எங்கள் வீட்டில் வந்து அவங்க அம்மாவோ அப்பாவோ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா? அதனால் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிரும். நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால் சொல்லிடாத. நீ என் டியர் ஃப்ரெண்டு, எனக்கு வேறு வழி தெரியல. நீ ஆல்பத்தில் அவங்க ஃபோட்டோ காமிச்சுன்னு எனக்கே பயமாகி போச்சு. இந்த பிள்ளையே அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அரசி. நீ இதுக்கு ஒரு மாதிரி ஆகுற அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சி தான் இவங்க கட்டியிருக்கிறாங்களா? அது போக இவங்க வந்து படிக்கலையா அப்படிங்கிற. படிக்கலையாவா? இவங்க வந்து 12 ஃபெயிலுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன படிக்கலையான்னுட்டு இருக்கேன். அப்போ எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலையா அப்படிங்கிறாங்க. அரசி அவனை சொல்லுது புரியலையா? அவங்களுக்கு படிக்க வைக்கவும் வழி கிடையாது. இந்த தங்கமேலுக்கும் படிப்பே வராது. எங்கள் உறவினர் தான் சரியா? அந்த அக்கா வந்து படிக்கலை, 12 ஃபெயிலு பிள்ளைங்கிட்ட. ரொம்ப மோசமான குடும்பத்தில் உள்ளவங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச அந்த அக்கா அந்த புருஷனோட வாழலை. ஆனால் அவர் தாலி கட்டிட்டார். தாலி கட்டி விருந்துக்கு போகையில் யாராவது சொல்லி இது பண்ணிட்டாங்க, இந்த குடும்பம் சரியில்லாத ஏமாந்து கட்டிட்டேங்கன்னு சொன்னோன்னே அவர் வாழலை. அவர் வந்து இந்த குடும்பத்தில் நம்ம சிக்கனமாக மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அவர் எங்கேயும் எஸ் ஆகிட்டார். 2 நாள் இவங்க அந்த வீட்டில் இருந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் நம்ம கூட வாழ மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் சம்மந்தம்னு பேப்பர் எழுதிதான்னு சொல்லி இவங்க அம்மா வாங்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு சரியா? இந்த விஷயத்த நான் சொன்னேன் வச்சேன்னு நீ சொல்லிடாத. நான் சொல்லுறது எல்லாமே நிஜம்தான் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு நீ சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அரசி. நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப அப்புறாணி சரவணண்ணன், ரொம்ப பாசமாக இருப்பான், யாரையுமே நம்புவான், அந்த அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நீ சொல்லும் போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. உங்கள் அண்ணன் நல்லா ஆளா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே எங்கள் அண்ணன் ரொம்ப தங்கமானவன். எல்லாருமே நல்லா இருக்கணும், அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும், அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நினைப்பான். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த அண்ணி வந்து படிக்கலை, ஆனால் ரவுடி குடும்பமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப மோசமான குடும்பம். அந்த குடும்பத்தில் எவனும் பொண்ணு எடுக்க மாட்டான். அதுவும் 2ஆம் தரத்து பொண்ணு.
அதையெல்லாம் சொல்லாமல் தான் உங்களுக்கு கட்டி வச்சாங்களாம் அண்ணனுக்கு அப்படிங்கிறாங்க. எதுவுமே சொல்லலை. கல்யாணம் ஆனையில் பொண்ணு பார்த்துருக்குன்னு சொன்னோன்னே எங்கள் அண்ணனுக்கு பிடிச்சிருந்துச்சி. பிடிச்சோன்னே கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க அவ்வளோதான். ஆனால் நகைலாம் நிறைய போட்டாங்க. நீங்கள் சொல்லுற மாதிரி கஷ்டப்பட்டவங்க ஒன்றுமே வழி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்ககிட்ட நகை இருக்க வாய்ப்பே கிடையாது. சரியா? அந்த பொண்ணு சுடர்னு ஒரு பொண்ணு இருக்குது. அவள் கூட பிளாஸ்டிக் கம்மல் தான் போட்டிருப்பான். ஆனால் வந்து காலேஜ் எங்கேயாவது போகும்போது ஒரு கவரிங் கம்மல் போட்டிருப்பான். பெரும்பாலும் அவங்களுக்கு கவரிங் இல்லை பிளாஸ்டிக் கம்மல் தான் போட்டிருப்பாங்க. நகை இருக்க எப்படி வாய்ப்பு இருக்குது? வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லையே எங்கள் அன்னிக்கு நிறைய நகை போட்டாங்களே அப்படிங்கிறாங்க. உங்கள் நோன்னிக்கெலாம் போட வாய்ப்பு இல்லை. நீ வேணால் அதை செக் பண்ணி பாரு, தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க விருந்துக்கெல்லாம் மேலே அம்மா சொன்னாங்க கற்பழிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கூட சமாளித்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாமே டுபாக்கூர் தானா அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எங்கள் வீட்டில் போய் சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. தாய் நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு, ஆனால் நான் சொன்னது மட்டும் சொல்லிடாத. அதனால தான் வந்து உன் வீட்டிலேருந்து அலறடிச்சு ஓடி வந்தேன். சரிதானா? இப்போ நீ என் ஃப்ரெண்டு, வேறு நான் சொல்லதுக்கு வேறு வழி இல்லை. நீ கேட்டுகிட்டே இருக்க என்னாச்சு ஏன் வந்த, எங்கள் வீட்டுக்கு விரும்பி வந்தியா ஏன் வந்துட்டேன்னு கேட்கும்போது எனக்கு சொல்ல வேண்டியதாக போச்சு. அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே 2ஆம் தரத்து பொண்ணு, படிக்கலை, ரவுடி குடும்பம். சரியா? இது கூட உங்கள் அண்ணன் வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழ்வாரான்னு தெரியல. உங்கள் அண்ணனுக்கு பிடிச்சா சந்தோஷமாக வாழ சொல்லு, இல்லைனா லீகலாக என்ன பண்ணணுமோ பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே அரசிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை எப்படி போய் வீட்டில் சொல்லனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்க. சரி இதை எப்படியாவது சொல்லித்தானே அவனு, யார்கிட்ட சொல்லலாம், நம்மகிட்ட யார் ரொம்ப டியராக பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ நம்மகிட்ட ராஜினி தான் நல்லா பேசுவாங்க, நம்ம வயசு, அவங்க சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு ராஜினி உங்கள்கிட்ட நான் பர்சனலாக பேசணும் அப்படிங்கிறாங்க அரசி. என்ன அரசி அப்படின்ட்டு முடிக்கிறாங்க. ஒரு வேளை லவ் எதுவும் பண்ணுறாளா, இதை தான் நான் தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசி நான் பர்சனலாக பேசலை அப்படிங்கிறாங்க. அண்ணி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி, வாங்க அண்ணி உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. அரசி இங்கே பாரு, வேறு ஏதாவது சொல்லிடாத அரசி அப்படிங்கிறாங்க. அண்ணி நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் வாங்கன்னா வாங்க அப்படிங்கிறாங்க. சரி வாரேன் அரசி, ஆனால் ஏதாவது லவ் பண்ண வைக்கணும்னு சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. அண்ணி நான் அது யாரையாவது லவ் பண்ணுறதாவது, நான் எத்தனை நேரம் செட் அடிச்சு தான் பார்க்குறேன், நடக்காது சரிங்களா? நான் வந்து அப்படி ஆள் இல்லை அண்ணி, எனக்கு அது செட் ஆகாது அண்ணி அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன், உங்கள் அண்ணனை பார்த்து கல்யாணம் பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. அண்ணி உங்கள் கதை வேறு, இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன், அதை சொல்லவும் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன கதை அப்படிங்கிறாங்க. அண்ணி மொட்டை மாடியில் யாரும் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணி தங்கமயிலை நீ பற்றி தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. தங்கமயிலக்காவை பற்றி என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்திருக்கான். அந்த மாப்பிள்ளைக்கு இவங்க குடும்பம் வந்து சரியில்லாத குடும்பம், இது ஒரு ரவுடி குடும்பம், ஒரு பைசா கூட கிடையாது, நகையிலேருந்து எல்லாமே போர்ச்சரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் போல். தெரிஞ்சோடனே அந்த மாப்பிள்ளை வந்து வேண்டாம்ன்ட்டு எங்கேயோ ஓடிட்டாராம். 2-3 நாள் அந்த அக்கா அந்த வீட்டிலேருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்களாம். ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிட்டு அவங்க சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்களாம். கொஞ்ச நாள் கல்யாணமே முடியாமல் வீட்டிலே இருந்தாங்களாம். அதனால தான் கல்யாண மாலையில் அப்ளை பண்ணி நம்ம அண்ணனுக்கு கட்டி வச்சாங்களாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்ன அரசி சொல்லுது அப்படிங்கிறான். ஆமாம் நீ நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தால அப்படிங்கிறான். ஆமாம் அவள் கூட ஒரு மாதிரி போனால அப்படிங்கிறான். ஆமாம் அந்த பிள்ளைக்கு அந்த ஊர் தானா, அவங்க சொந்தக்காரங்க தானா, அவள் ஃபோட்டோ அண்ணி ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் வறண்டு போயிருக்கான். இப்போ என்ன சொல்லு, எப்படி செய்கிறது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அண்ணி, நீங்கள் என் வயசு அண்ணி, அதான் உங்கள்கிட்ட சொன்னேன் அண்ணி, எப்படியாவது இதை வீட்டுக்கு தெரியப்படுத்தி அண்ணனை காப்பாற்றுங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. நான் எப்படி அரசி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிச்சிட்டிங்களே, பெரிய மனுஷி தானே, நீங்கள் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க அண்ணி, நீங்கள் சொல்லி எப்படியாவது வீட்டில் புரிய வைங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. நான் எப்படி அரசி புரிய வைக்க அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்கள் தான் புரிய வைக்கணும் அண்ணி, நீங்கள் தான் வந்து இந்த குடும்பத்திலே பெரிய ஆள், கண்டிப்பாக புரிய வைங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. சரி நான் எப்படியாவது பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்கள் வந்து மீனா அண்ணிட்டு சொல்லுங்கள், மீனா அண்ணி அம்மாட்ட சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போ அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அக்கா கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வாங்கலேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டி மொட்டை மாடிக்கு வர, நீ கீழே வர வேண்டியதானே அப்படிங்கிற. அக்கா ஒரு முக்கியமான ரகசியங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை இவள் ஹோம் டியூஷன் எடுக்க தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி ஹோம் டியூஷன் எடுக்க தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க. அது இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் அப்படிங்கிறாங்க. தங்கமயிலக்கா பற்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அவளை பற்றி தான் கழுவி ஊற்றிட்டுருக்கேன், இப்போ என்ன இங்கே வந்து தனியாக கழுவி ஊற்றணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா இது அதோட பெரிய விஷயம் அப்படிங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. தங்கமயிலக்காவை பற்றி அரசி இப்படிலாம் சொன்னான்னு சொன்னோன்னே மீனா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. எனக்காச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஷாக்காக இருக்குது மீனாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ராஜி கொஞ்சம் தண்ணி கொண்டா அப்படிங்கிறாங்க. கிளப்பி தண்ணி கொண்டு கொடுக்காங்க. இவ்வளோ டுபாக்கூர் வேலை பார்த்துருக்காளா, இவ்வளோ டுபாக்கூர் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து பெரிய சம்பவமாக உட்காந்துக்கிட்டு அவள் பெரிய ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காளோ அப்படிங்கிறாங்க. அப்போ நகை போட்டது எல்லாமே கவரிங் தானே அப்படிங்கிறாங்க. அக்கா இப்படி தான் சொல்கிறா அரசியோட ஃப்ரெண்டு நேற்று ஒருத்தி வந்தாலும் அது அவங்க சொந்தக்காரங்க தானே, எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. அப்போ இதை உடனே அத்தைட்ட சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அத்தைட்ட சொல்லணும், இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை கிச்சனில் தான் இருக்காங்க, வா அத்தைட்ட போய் நம்ம இது என்னன்னு சொல்லிட்டு நைஸாக சொல்லிடுவோம். அப்படி நம்ம சொல்லலை அப்படின்னு சொன்னால் அத்தைக்கு நம்ம உண்மையாக இருக்காத மாதிரி ஆயிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போகிறோன்னே ராஜி
மீனா இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இது என்னது அப்படிங்கிறாங்க. கோதுமை களி. கோதுமை களியா அத்தை, உளுந்த களி தானே கிண்டுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் அதுவும் உடம்புக்கு நல்லது தாண்டி, இதுவும் உடம்புக்கு நல்லது தாண்டி அப்படிங்கிறாங்க. அத்தை அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் களி செய்யுங்க, என்னத்தையும் செய்யுங்க. இப்போ இந்த வீட்டை பற்றி ஒரு முக்கியமான கதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன, இந்த வீட்டை வந்து சொத்து பிரித்து கேட்குறீங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை அதை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏய் சொத்தை கித்த பிரிச்சுடாங்கடி, அப்படி பிரிச்சிங்கனாலும் அத்தைக்கு ஒரு வழி இடம் கொடுங்கடி அப்படிங்கிறாங்க. அத்தை எங்கள் மனசில் உங்களுக்கு எப்போவுமே இடம் உண்டு அப்படிங்கிறாங்க. மனசில் இடத்த வச்சு என்னடி செய்கிறது, ஒரு ரூம்லேயே இடம் கொடுத்தா அத்தை வயசான காலத்தில் நானும் மாமாவும் இருந்து கொடுவோம்ல அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்களுக்குன்னே தனி வீடுனாலும் கட்டி தந்துடும் அத்தை அப்படிங்கிறாங்க. ஓ என் மருமக மீனா வந்து கவர்மெண்ட் ஊழியர் ஆகுதா அப்படிங்கிறாங்க. ஊழியராக இருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் கவர்மெண்ட் ஊழியராகிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி 2 மருமகளும் ஆளுக்கு ஒரு ரூம் கட்டித்தாங்க, நானும் மாமா ஆளுக்கு ஒரு ரூமில் இருந்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தனித்தனியாக தான் இருப்பீங்க அப்படின்னு மீனா கேட்குறான். சிச்சி ஒரு ரூமில் தான் இருப்போம், ஒரு ரூமில் இருப்போம், ஒரு ரூமில் சமைச்சிக்குவோம் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிலாம் இல்லை, எங்களோடய நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டி. சரி சரி சொல்லுங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத கோமேட்டு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.